வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவுக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க. இதுவரை கிடைத்த மிக சிறந்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்கார தெரிவிப்பு. இஸ்ரேல் நாட்டிற்கு இலவச விசா வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தவறானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்காக பிமல் ரத்நாயக்க இனவாத குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். மாலத்தீவுக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்று இரவு இலங்கைக்கு திரும்பியுள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பை ஏற்று கடந்த 28ஆம் தேதி அவர் மாலத்தீவு பயணத்தை ஆரம்பித்தார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மாலத்தீவுக்கான அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையில் முக்கியமான இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. விழாவாகவே அமைந்த இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. முக்கியமாக மாலத்தீவு வெளிவிவகார சேவை நிறுவனம் மற்றும் பண்டாநாயக்க ராஜதேந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அத்துடன் குற்றவியல் விசாரணைகளுக்கான பரஸ்பர சட்ட உதவியை வழங்கும் ஒப்பந்தமும் இணைக்கப்பட்டது. இவ்வாறு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுப் பணிகளை பல துறைகளிலும் பலப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்றவியல் விசாரணைகளுக்கான ஒப்பந்தம் சட்ட உதவியை ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும் ராஜதந்திர பயிற்சி தொடர்பான ஒப்பந்தம் தகவல் மற்றும் ஆவண பரிமாற்றங்களை எளிதாக்கும் வகையிலும் உள்ளது. நாட்டில் இதுவரை கிடைத்த மிக சிறந்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்கார தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ஜனாதிபதியாக அவரை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து வகையான உக்திகளையும் பயன்படுத்த வேண்டுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் நியாயத்திற்கு புறமானதாக இல்லை என்றும் அவர் இந்த வழி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவருக்கு தேவையான அளவு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் சேன நாணயக்கார தெரிவித்திருந்தார். அண்மையில் ஜனாதிபதி மற்றும் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பு குறித்த விமர்சனங்கள் எழுந்துள்ள சூழலில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். கட்சியினர் மேலும் கூறியதாவது, பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி ஆட்சி அதிகாரத்தை பெற்ற அரசாங்க உறுப்பினர்கள் தற்போது பாதுகாப்பு பெறுவதில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றம் யுத்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள நிலையிலும் அந்த நாட்டுக்கு இலவச விசா வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தவறானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், சுற்றுலா அபிவிருத்திக்காக 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் அரசாங்க முடிவு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்றார். விசா கட்டணமாக குறைந்தபட்சம் $10 பெறக்கூடிய நிலையில் இலவசமாக வழங்குவது நாணய வருவாயினை இழக்க செய்கிறது என்றும் இஸ்ரேலுக்கான விசா சலுகை அனைத்தையும் மீறும் என்றும் அவர் விமர்சித்தார். இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது என்பதை உலக நாடுகள் உறுதி செய்துள்ளதாகவும் இலங்கையில் பழைய வெளிநாட்டு கொள்கைகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்துள்ளது என்பதையும் அவர் நினைவூட்டியிருந்தார். தற்போதைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வெளிநாட்டு கொள்கை வகிப்பது மோசமான மாற்றம் என்றும் இது அணிசேரா கொள்கையினை மீறுவதாகவும் தேசிய பாதுகாப்பை தான் அரசு சீரழிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அஞ்சல் திணைக்களத்தில் பணியாற்றும் 1000 அஞ்சல் உதவியாளர்களின் சேவையை நிரந்தரமாக்குவதற்கும் மேலும் 1000 புதிய உதவியாளர்களை சேர்ப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் பரிமாற்ற சேவைகள் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இலங்கை தபால் திணைக்களத்தின் மத்திய அஞ்சல் பரிமாற்ற சேவைகளுக்கு அண்மையில் மேற்கொண்ட ஆய்வு பயணத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சீன மக்களாட்சிகளிடமிருந்து நன்கொடையாக கிடைத்த மத்திய அஞ்சல் பரிமாற்ற கட்டிடத்தை நவீனமயமாக்குவது தொடர்பாக சீன தூதுவரோடு கலந்துரையாட உள்ளதாகவும் தற்போது பணியாளர் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தபால் திணைக்களத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்து வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கும் வகையில் திறமையான சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் மாத வருமானம் 277 மில்லியனாக உள்ளதுடன் இதில் 200 மில்லியன் நேரடி கடித சேவையிலிருந்து கிடைப்பதாகவும் கூரியர் பொதி மற்றும் மின்னஞ்சல் சேவைகளை மேம்படுத்தும் அவசியத்தை திணைக்கள கண்காணிப்பாளர் மனோஜரணி நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்காக அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க எனக்கு எதிராக இனவாத குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போது பாராளுமன்றத்தில் வாய்மூல விடை அமர்வின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்கட்டமைப்பு பற்றிய பிரச்சனைகளை முன்வைத்தேன். அதனை எதிர்க்க முடியாமல் இனவாதம் என்று குற்றம் சாட்டியது அரசாங்கத்தின் நோக்கமற்ற அணுகுமுறையை காட்டுகின்றது.
சபை முதல்வர் தனது பதவியில் இருந்து எதிர்க்கட்சிகளை கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் என்றும் அவரது இந்த நிலைப்பாட்டுக்கு சபாநாயகர் நடுநிலை காட்டாததுதான் காரணமாக உள்ளது என்றும் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். எமது பிரதேச மக்களின் நியாயமான கோரிக்கைகளை பேசுவது இனவாதம் என்று தப்பாக அடையாளம் காட்டுவது மிகவும் கவலைக்கிடமானது. யார் உண்மையான இனவாதி என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சிகளை பெரும்பான்மை பலத்தை கையாண்டு சபை முதல்வர் மௌனப்படுத்த முயல்கின்றார் என்றும் சாணக்கியன் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பெரும்பான்மை இருந்தது. ஆனால் அவரது தவறான செயல்பாடுகள் காரணமாக மக்களால் நிராகரிக்கப்பட்டால் அதே பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்கின்றது என்பதை உணர வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முறையற்ற நடத்தை மற்றும் தாராள பேச்சுக்கள் தொடரும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்தில் விரைவில் பலவீனம் அடையும் என்றும் சாணக்கியன் எச்சரிக்கையுடன் தெரிவித்திருந்தார். ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை லஞ்சம் பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்த காலப்பகுதியில் லஞ்சம் மற்றும் ஊழல் சம்பந்தமான மொத்தம் 3022 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் 54 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் இலங்கை காவல்துறையினர், 5 பேர் நீதித்துறை அமைச்சின் அதிகாரிகள், 2 பேர் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள், 2 பேர் இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள், 6 பேர் பொதுமக்கள் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த 6 மாதங்களில் 50 ஊழல் வழக்குகள் 60 சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 6 வழக்குகள் முடிவடைந்துள்ளது. தற்போது மொத்தமாக 273 ஊழல் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதற்கிடையே 1,22,913 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்ற செயல்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. கொஸ்கொட துவாமோதர பகுதியில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 23 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் அருத் மெண்டிஸ் எனவும் அவர் அந்த பகுதியில் செயல்படும் ஆமை வளர்ப்பு நிலைய உரிமையாளரின் மகனாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இரு மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் T56 வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை குறித்த கொஸ்கொட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொஸ்கொடு அதிர்வல பாலத்திற்கு அருகில் உள்ள ஆற்றில் குறித்த மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.